வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் வந்து 60 டேஸ் ரிவிஷன் பிளான் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது இன்னையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு டே 1. இன்னைக்கு வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்லேருந்து சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன் வீடியோ வந்து தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நமக்கு டே டைமில் வந்து போஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் செஷன் தான். ஓகே, 4 AM நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 147 in base 10 when converted to hexadecimal. Okay, decimal to hexadecimal. Then decimal equivalent of a binary number. The octal equivalent of binary. Which of the following is correct octal representation of hexadecimal? Binary equivalent of gray code. The number of ones in binary representation. இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாது. ஓகே, நாளைக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை மறுபடி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஷுவர் கட்டாக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், 12th digit in standard hexadecimal system is equal to question number 8. Hexas 3 code is also known as, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், the result of particular number binary number minus inner binary number. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். The range of signed decimal numbers that can be represented by 5 bits ones complement number. ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ரிவிஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இதை பற்றி ஐடியா இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆன்சரோட இருக்குது. All the very best and thank you everyone.